இது வந்து லேடி செக்ஷன். ஜாலியா இருக்கும். லேடி செக்ஷன்ல போனா உங்களுக்கு மெட்டர்னிட்டி பாக்கணும்னு ரொம்ப பண்ணுகிறான். இங்க வந்து அடல் கண்டென்ட் வருதுன்னு சொல்லி எனக்கு கட் பண்ண சொல்றான். எனக்குலாம் வெறும் கோமலம் தான் கண்டென்ட். ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மெட்டர்னிட்டி டேட் வந்து ரொம்ப நியர்பை வந்துருச்சு. அண்ட் எங்களை வந்து சோ 1 more month to go. என்னன்னா டாக்டர்ஸ் வந்து தேவையான திங்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ண சொல்லிட்டாங்க. மீஷோல கொஞ்சம் சில பொருள் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அதோட ரேட்ஸும் பாத்தீங்கன்னா நான் பார்த்து வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து நேரா போய் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் மனசுல ஓடிட்டே இருக்கு. சோ அதனால நான் வந்து டி நகர்ல போய் ஒரு 2-3 கடையில தொட்டு பார்த்தேன். இந்த மஸ்லின் கிளாத் சொல்றாங்க, பிரைஸ் செக் பண்ணிக்கலாம். மஸ்லின் கிளாத்னு சொல்றாங்க, சில பேர் காட்டன் போட்டிருக்காங்க. மஸ்லினுக்கும் காட்டனுக்கு ஒரு 2 டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அங்க வாங்குறேன்னா அங்க வாங்குறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எதெல்லாம் மீஷோல வாங்குறேன்னா மீஷோலயும் இருக்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் ரொம்ப எதுல ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கோ அதுதான் நான் போறேன். ஓகேங்களா, எது கம்மியா இருக்கோ அதுதான் போறேன். நிறைய விஷயத்துக்கான திங்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிச்சயமா நம்ம சேனல்ல பாருங்க. ஓகே, நீங்க வண்டி எடுங்க ப்ளீஸ். போலாம். அப்படியே நான் ஒரு போட்டோ எடுத்து போயிட்டு அப்படியே பாருங்க. ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சாப்பிட வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயை கடிச்சு விட நான் தான். ஏன்னா டி நகர் எஸ்எஸ்ஐ தான் பட்டா. அதெல்லாம் பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகுது. காத்திருந்து காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பசிக்குது. One eternity later. Actually wait பண்ணி தான் உள்ளே உட்கார்ந்தாங்க. அவளை நீ வந்து வெனசியா வந்து டெம்ப்டிங்கா இருக்குன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது பசிக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு. பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்பயாச்சும் ஷாப்பிங் போலாமா? ஆமா, அது மாதிரி பிரியாணி வந்து செம்ம பசி, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஒரு பிரியாணி போட்டுட்டு அப்படிதான் ஷாப்பிங். இப்போ நம்ம நேரா உள்ள போயிடலாம், ஷாப்பிங்ல போயிடலாம். ஓகே பாய். போலாம். ஷாப்பிங் நடக்குதான்னு பாருங்க, நான் சொல்றேன். வருது, வீட்டுக்கு போலாமான்னு கேட்போம். பண்ணிடுறோம், ஷாப்பிங் கண்டிப்பா பண்ணிடுறோம். சரணா சார் போயிடும். ஹலோ மேடம், போறோம். வாங்குவோமா இல்ல நீ வாங்க விடுவியா? வாங்கிடலாம். ஸோ உள்ள வந்தாச்சு. இப்போ கிட்ஸ் செக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம் வந்து ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா பாருங்க, எங்க இருக்கானோ இதுக்குதாங்க ஃபர்ஸ்ட் கூட்டினது காட்டுறா. எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. அது நீயா தொடைக்க போற? நான் தொடைக்கிறேன். ஓகே, வா. நீங்க தான் இந்த ஸ்கூல்ல தேடல நீ.
180 $45 each. Set இல்ல ஐயோ கொஞ்சம் பண்ண நல்லா இருக்கு. எவ்வளோ அடி? 98 ரூபாய் ஆங்கிலம் அவ்வளோதான். எவ்வளவு? 150 ஒரு பீஸா? மூணுமே வந்து 200 பார்த்தேன் மீஷோல. 3 செட்டு சிங்கிள் சிங்கிளாக வாங்க $35. இது ஒரு செட் இதுவும் புரியுதா? இது இருக்கு ஜப்ளாஷ் பேண்டோட. இது மஸ்லி காட்டன் தெரியும். இது வந்து சாதா காட்டன் மாதிரி ஏதோ சாஃப்டா தான் இருக்கு. சாஃப்டா இருக்கு. ஆனா இது மஸ்லின் கிடையாது, காட்டன்றாங்க. வந்து 145. பார்த்து ஏஞ்சி நம்ம அதெல்லாம் ஒண்ணு வாங்கப்பா. $34. மஸ்லின் காட்டன் தோச்சா அந்த முடமுடப்பு போயிடும். மஸ்லின் காட்டனா? மஸ்லின் காட்டன் அந்த இது போல இருக்கு. எவ்வளோ வருது? இதுல இது ராத்திரம் ஒன்றும் இல்லை. இதோ இருக்கு $355. பரவாயில்லையாப்பா. இன்னும் பார்த்துதான் அந்த காஸ்ட் தான் 250. இனி அது முக்கியமான ஒரு விஷயம், லங்கோட். நாள் போட்டு லங்கோட் சாதா காட்டன் $14 each. எவ்வளோ? $14 each. ஓ, அதே மஸ்லின் காட்டன் பார்த்தீங்கன்னா $100 ஒண்ணு. மீஷோல வந்து 155 போட்டோம். 12 பீஸ் நார்மல் காட்டன். நார்மல் காட்டன் என்னது? டைப்பர்ஸ், ரீயூசபிள் டைப்பர்ஸ். ரீயூசபிள் சாஃப்டா இருக்கும். ஆமா, நம்ம உலகத்துல அதுவும் 250 தான் வருது. 250 மட்டும். நல்லா இருக்கு பாரு. இப்ப என்ன எடுக்க போறதுல? நான் உனக்கு பிரைஸ் டீடைல் நம்ம நோட் பண்ண தான் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம பார்த்தது இந்த ட்ரையாங்கிள் லங்கோட்ஸ். இது வந்து வேற ஏதோ ஷேப்ல இருக்கு. ஒரே மாதிரி தான் வரும். இது 28 இருக்கு. ஆனா இது மஸ்லின் சாஃப்ட் காட் தான். பரவாயில்ல. 28க்குனா நமக்கு 12 பீஸ்லாம் வராது. ஒரு 6-7 பீஸ் வரும் நினைக்கிறேன்ல. $100க்கு இன்னும் ஒரு 5 பீஸ் வருமா? நல்லா கலர் கலரா எடி. ஒயிட் இருக்காது, கலர் கலரா எடு. கலர் கலராமா இந்த மாதிரி தான் எடுக்கணும். $14. சோ என்ன தெரியுங்க? இது ஒண்ணுதான் இருக்கு. அதனால இது ஒண்ணு அப்படியே நான் எடுத்துட்டேன். மஸ்லின் என்ன பிரைஸ்? இது வந்து $20 வருது. 28 நினைக்கிறேன். 28 சோ இதெல்லாம் வந்து 14, 15, 17 அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு 8 லங்கோட் எடுத்திருக்கேன். சோ இதோட சேர்த்து 9 லங்கோட்ஸ் எடுத்திருக்கேன். 9 8 லங்கோட்ஸ் எடுத்திருக்கேன். சரி, லங்கோட் என்ன எடுத்துரு பாத்து. ஒரே கலரா இருக்கு. கலர் வேற வேற இல்ல. பிரைஸ் நம்ம இது பார்த்தோம், மீஷோ அது பார்த்தோம். அதுக்கு ஒரு அளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த கிரீன் இல்ல, கிரீன் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 ஒண்ணு இருக்குமா? நல்ல கலரா பார்த்து எடுப்பா. கலர் கலரா இருக்கிறதுக்கு குண்டி துணி என்னடா கலர் கலரா உனக்கு எடுக்கணும்? உன் புள்ள குண்டி துணி கூட கலர் கலரா எடுக்கணும். ஆரஞ்சு ஓகேவா? இது டன்னா? ஆரஞ்சு பிரிண்டட் எடுக்கு. டன்னா இது? அவ்வளவுதான். ஆரஞ்சு பிரிண்டட் எடுக்கல, ஆரஞ்சு பிரிண்டட் எடுத்தேன். அவ்வளவுதான். அதுல பைனாப்பிள் இருந்துச்சு. அது பைனாப்பிள் ஆமா. என்ன ஒரு அட்டகாசம் பண்ற. அது எல்லோல எடுத்திருக்கேன். சரி, வாட்டர்மெலன், பைனாப்பிள் அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே டன் டன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன வருது நெக்ஸ்ட்? மிட்டன் அண்ட் பூட்டி. மிட்டன் அண்ட் பூட்டி, கேப், சாக்ஸ், கிளவுஸ். நம்ம பிறக்கும்போது இதெல்லாம் போட்டாங்களா? போட்டிருப்பாங்களா? போட்டிருப்பாங்க. எனக்குலாம் வேற கோமலம் தான் கட்டணும்.
அதெல்லாம் வந்து பழைய துணியில கட் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்ப வந்து மாடர்ன் வேர்ல்ட்ல வாங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நான் கேப் அண்ட் புட்டீஸ் வாங்கல. ஏன் வாங்கல? இல்ல நான் வந்து மீஷோல 4 வந்து சீப்பா பார்த்து வச்சிருக்கேன். ஆர்டர் போட்டேன். பேபி பில்லோ. பேபி பில்லோஸ். ஏய் இப்பலாம் வாங்க கூடாதுடி. அது வாங்கல. அப்படியே பாரு. இது எவ்வளோடி? ஃபீடிங் பில்லோ. எவ்வளோ பாரு? 900 rupees. ஐயோ. ரிசீவிங் எவ்வளோ? என் கையில தான் வரணும். 310 சவா. எடுத்துக்கலாமா? எப்போ கலரு? அது பர்பிள் நம்ம எடுக்கணும். பட் எடுக்கல. இது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாமா? சரி இது எடுத்துக்கோ. 310 வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம ஒண்ணு வாங்கி வச்சிருந்தோம். அதை நான் நாசமாக்கிட்டேன். அது வந்து அது நம்ம 400 500 வாங்கணும். கரெக்டா? அது டிமார்ட்ல வாங்குனது. பை 1 ஆமா 140 வருது. இது 3 இருக்குது. 72 இருக்கு. 140 150 தான். வாங்கலாம்னு தெரியல. பார்க்கலாம். லைட்ஸ் எல்லாம் அப்புறமா. ஓகே அப்படியா? பாப்பா அது வந்து முடிஞ்சிருச்சு. முழுசா வாங்கல பாப்பா. அது நம்ம உள்ளலாம் வாங்கல. மெட்டர்னிட்டி நைட்டிஸ் வந்து வாங்கணும். ஆக்சுவலா இந்த மாதிரி நான் ஒரு 3 வச்சிருக்கேன். இதே மெட்டர்னிட்டி நான் ஒரு 2 வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு இது மாதிரி ஒரு 5 வச்சிருக்கேன். சோ அது இல்லாம பாக்கலாம்னு வந்திருக்கேன். பாக்கலாம். ஓகே பாப்பா அது ஒண்ணு வந்து இருக்கு. பட் அதை லேட்டரா பண்ணிக்கலாம்ல. மீஷோல வாங்க போறேன். ஓகே இது வந்து லேடி செக்ஷன். ஜாலியா இருக்கும். லேடி செக்ஷன்ல போனா உனக்கு மெட்டர்னிட்டி ஏதோ பாக்கணும்னு கேட்டுக்கோங்க. எங்கன்னு கேட்டுக்கோ. ஓ நீ அப்படி வரியா? அந்த பக்கம் தான் நான் போனோம். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரேன். ஓகே ரொம்ப பண்ணுகிறான். இங்க வந்து அடல் கண்டென்ட் வருதுன்னு சொல்லி எனக்கு கட் பண்ண சொல்றான். சரி எனக்கு வந்து உங்களால இந்த வீடியோ காட்ட முடியல. முடிச்சுட்டு நம்ம என்னன்னு பேசுவோம். சரி என்னடா நடக்குதுங்க? ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆசாசியா இருக்கு. ஆனா இப்ப என்னால போட முடியாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போடலாம். உனக்கு சோம்பேறி தானே. வயிறு வலிக்குண்டா. போட்டா இருக்குதுடா. இது கலர் கலரா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட முடியும். எவ்வளவு டைட்டா இருக்கு பாருடா. இப்ப வயிறு தெரியுதுடா. கரெக்டா. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாமா? ஸோ ஆல்மோஸ்ட் 1100 rupeesக்கு பில்லு. இப்போ இன்னைக்கு ரொம்பலாம் வாங்கல, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 to 15% தான் வாங்கியிருக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 80% இருக்கு. அதெல்லாம் மீஷோல தான் போட போறேன் நான். எனக்கு அவங்க கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. 1143 பில்லு. ஸோ அதுல எந்த சில விஷயம்லாம் அடங்கி இருக்கு. அதனால பாப்பா அது மட்டும் இல்லை. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட போறேன். அண்ட் நீ சாப்பிட்ட பிரியாணிக்கு வேற எதுவும் இல்லை. ஓகே டாடா பை. இன்னொரு vlogல நான் உங்களை பாக்குறேன். அண்ட் மீஷோல என்ன நான் வாங்குறேன்றதையும் நான் vlogல போடுறேன்.